வணக்கம். தமிழ்நாடு 360 செய்திகள். வேளாண் மண்டல பாதுகாப்பை உறுதி செய்ய கோரி மண்ணின் மக்கள் நடைபயணம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா பூம்புகாரில் நேற்று காலை வேளாண் மண்டல பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டி மண்ணின் மக்கள் நடைபயணம் துவக்க விழா நடைபெற்றது. அதை ஒட்டி மாலை சீர்காழி பழைய பேருந்து நிலையம் அருகில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் காவிரிப்படுகையில் நிலத்தடி நீர் தொகுப்பு பழகுவதை தடுப்பதை கோரியும், கச்சா எண்ணெய் நிலத்தடி நீரில் கலப்பதை தடுப்பது கோரியும், சுத்திகரிக்கப்படாத நீரை பூமிக்குள் செலுத்துவது தடை செய்யப்பட வேண்டியும், காவிரிப்படுகை முழுவதையும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல சட்டவரம்புக்குள் கொண்டுவர வேண்டியும், கடலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம், திருச்சி மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம் ஆகியவைகளையும் வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட வேண்டும். விளைநிலங்களில் குறுக்கே எண்ணெய் எரிவாயு குழாய்கள் அமைப்பதை தடை செய்ய கோரியும், இன்னும் பல அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் நேற்று மாலை சீர்காழி பழைய பேருந்து நிலையத்தில் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு சார்பாக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக பெரியார் திராவிட கழக மாநில பரப்புரை செயலாளர் சீனு, விடுதலையரசு விடுதலை சிறுத்தை துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு, ராமநாதபுரம் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் நாகேஸ்வரன், பாவேல், தமிழக மக்கள் முன்னணி பொழிலன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தந்தை பெரியார் திராவிட கழக டெல்டா மண்டல செயலாளர் பெரியார் செல்வம், மாவட்ட அமைப்பாளர் ரவி அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். தமிழ்நாடு 360 செய்திக்காக சீர்காழியிலிருந்து ஜோசப். வகையில என்ன ஏது அப்படிங்கறத பத்தி ஐயா ஜெயராமன் ஐயா அவர்கள் சொல்லும்போது தான் உங்களுக்கு தெளிவா புரியும். இருந்தாலும் அதுக்குள்ள நாங்க வரல.